அப்புறம் போவ புளி பண்ணி எல்லாம் அவங்க தப்பு தான். ஆனால் கேட்பாரு மேய்ப்பார் இல்லாமல் வந்து விரட்டி எங்கள் குடும்பத்தை வச்சு நான் உண்டியாக அண்ணாதே நிற்கிறேன் விரட்டி டிவோர்ஸ்க்கு இது சைன் வாங்கிட்டு விட்டுட்டாங்க. ஸோ அது முன்னுக்குலேருந்து பாஸ்போர்ட்டு பிள்ளைங்களுக்கு சிங்கப்பூர் போகும்போது சிங்கப்பூருக்கு எடுக்க போகும்போது போகும்போது கூக்கோப்பில் போய் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக முடியும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க சொன்னாங்க வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் லஞ்ச் வாங்க அப்படி சொல்லிட்டு அப்போ இவர் காடியில் பிள்ளைங்களாம் வச்சுக்கிட்டு இருந்தார். நான் என்ன செஞ்சேன் திருப்பி பண்ணிட்டேன் கூக்கோப்பில் போய் எல்லாம் எனக்கு காடியில் உட்கார பிடிக்காது, ரொம்ப பிடிக்கும், கடல்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே போய் உட்காந்து விளையாடும் போது திடீர்னு அந்த சின்ன பிள்ளையில் வந்து பந்து போட்டு காசு போட்டு திருவாங்களே, ஸோ அந்த மாதிரி பந்து நான் சின்ன பிள்ளையிலே விளையாண்டுருக்கேன். திருவி அந்த கையில் போடுற கித்தா மாதிரி சாதனம் அப்படிலாம் கிடைக்கும். அந்த இது ப்ரெஸ் லைட் மாதிரி பிளாஸ்டிக். ஸோ நிறைய வந்து அப்பம் பண்ணோன்னே நான் என்ன செஞ்சேன் பொறுக்கி தொடர்ந்து பார்க்குறேன் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போன்னு பார்த்தா இது என்னமோ துணியில் காலேஜ் அதாவது தண்ணி படாத துணியில் வந்து பையில் போட்டு அது பிரித்து பார்க்குறேன் என்னடா அது அப்படி சொல்லிட்டு மாவு மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன செஞ்சேன் அதை வந்து தண்ணியில் ஆனால் போட்டாலும் நனைய மாட்டுது. ஸோ அதை உடச்சி என்னடா அப்போ நான் நினச்சேன் அந்த சின்ன பிள்ளையில் அந்த நீட்டாக இது பேப்பரில் இருக்கும் அதில் உள்ள தேங்காய் மாதிரி மாவில் போட்டு அதான் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் எடுத்து பார்க்குறோம். அப்படியே மயக்கமாக வந்தோன்னே நல்ல வேலை தூக்கி போட்டு வந்துட்டு இது என்னடா இது. ஆனால் எனக்கு தெரியாது ட்ராக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. ஆனால் எனக்கு தெரியுது அது ஏதோ தொப்பான பொருளை தூக்கி போட்டு வந்துட்டேன். அப்புறம் இடையில இங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு வேலை செய்கிற இடத்துல டிரான்ஸ்போர்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கால்வாசி பப்பில் தான் கொடுப்பாங்க. கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போங்க எங்கே போட்டிங்கன்னா ஸோ இல்லை கூட்டாளி வீட்டுக்கு தான் கம்பத்து வீடு பலகை வீடு 2-3 வீடு இந்த மாதிரி பங்கத்து வீடு பலகை வீடு. ஆனால் உள்ளுக்கு வந்து எனக்கு தெரியாது, நானும் ட்ராக் பழகலை. அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஒரு ஐடன் ரூம் மாதிரி போகிறாங்க. அப்படியே பெக்கெட்டாக கிலோ கணக்கில் அது இருக்கும் 100-200 கிலோ அப்படி பெருசாக வந்து இந்த இதெல்லாம் வந்து ஒழிச்சிருக்காங்க. இந்த ஷாபு அப்புறம் மித்தப்படி எல்லாம் இருக்குது, ஆனால் ஷாபு மட்டும் அவ்வளோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2-3 வீடு இந்த மாதிரி போய் காமிச்சாங்களால மாட்டி விட பார்த்தாங்களா எனக்கு தெரியல. எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியல என்ன கதைன்னு தெரியல. ஸோ அப்போலாம் வந்து ட்ராக்கை பற்றியும் தெரியாது, என்ன கேஸு என்ன தண்டனை இதெல்லாம் தெரியாது. இப்போ வந்து தெரியும் போது தான் எனக்கு தெரியுது கண்டிப்பாக வந்து அவங்க கூட மாட்டிட்டு இருந்தேன்னா தூக்கு தண்டனை. ஏன்னா நான் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ எப்படா வந்து என்னை வந்து மாட்டி விடலான்னு இருக்காங்க. ஸோ இப்படியே போவேன் காமிச்சாங்களா இல்லை மாட்டி விட பார்த்தாங்களான்னு. அப்புறம் என் வீடியோவில் வந்து எது தேவையில்லையோ எனக்கு சம்மந்தம் இல்லாதெல்லாம் வரும் அடைப்பேன். சம்மந்தம் இல்லாத என்னடா இது வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தா எனக்கு தெரியாது ஏன் வருதுன்னா, ஆனால் எனக்கு வரும். மித்த ஃபோனில் பார்த்தா வராது. இந்த மாதிரி விஐபி பொம்பளைங்க முக்கியமான ஆள். ஸோ அதாவது இந்தியா ஆர்டிஸ்ட்க்கு நடிக்கிறவங்க கூட இந்தியாவில் வந்து நம்மளோட ஆக்ட்ரஸ்ஸு அப்புறம் இங்கே மலேசியாவில் கூட 2-3 சிங்கரு முல்லை சிங்கரு அப்புறம் நம்ம மலேசியாவோட நம்ம டத்தோட மனைவிங்க எக்ஸ்ட்ரோ ஆர்டிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்களோட அந்தரங்கம் வேற ஆளுக்கு ஒரு ஸ்கெண்டலு நான் அடைப்பேன். எனக்கு தேவையில்லாத ஒன்று இதெல்லாம் அவங்கவுங்க பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி வரும். அப்புறம் ஒரு வாட்டி த்ரேலாவில் வந்து த்ரேலா போய்கிட்டே இருக்கிற த்ரேலாவில் வந்து கதவு திறந்து செப்பிசன் உம்மாஸ் அந்த மாதிரி கொட்டுது அப்படிலாம் வரும். ஸோ அப்போ வந்து அப்படி வந்துக்கிட்டு வச்சு திடீர்னு பார்க்க போனால் எல்லாமே மாறி என்ன செஞ்சிட்டாங்கன்னா லஞ்சம் வாங்கிட்டு என்னது ட்ராக்கில் கொடுக்க நானும் ஓடி ஒளிஞ்சு என் தம்பியை வர வச்சு நான் இங்கே கல்யாணம் பண்ணியிருக்கேன். நம்ம கேர்ள் ஃப்ரெண்டு பிரியா கஸ்தூரிபாய் வேஸ்லாயாங் பசப்படுங்க. ஸோ என்னமோ சண்டைன்னு சொல்லிட்டு தண்ணி போட்டு வந்தாங்களாம். அவன் ரோட்டில் வந்து தண்ணியில் அடிச்சிட்டானா சார்ஜரில். ஸோ ரோட்டில் வந்து அதோட காடி வந்து அதை எடுத்துகிட்டு பெருசாக நாய்க்கிழங்கு வந்து அடித்து அப்படியே வந்துட்டு நான் எதுவுமே பழகினதில்லை. எனக்கு வந்து யார் கொடுக்க சொன்னான்னு தெரியல. என் தம்பியை வந்து விரட்டி கொடுக்க சொல்லுவேன். ட்ராக் எடுத்துகிட்டு வந்து அதாவது இது கஞ்சா
எடுத்துகிட்டு வந்து என் கூட ஹியூமனில் வேலை செஞ்சான் ஒருத்தன் ரவின்னு அவங்க அப்பா கச்சாம்பத்தி அவனும் இவங்களாம் வந்து எடுத்துகிட்டு வந்து என்னை அடிக்க சொல்கிறான். இது என்னடா கேட்டதுக்கு இது வந்து அப்படி போதமாக இருக்கும். கோவா அந்த படம் இருக்குல்ல தமிழ் படம், அதில் வந்து அந்த நிலாவில் கூட கோவாவில் வந்து என்னமோ சாப்பிட்டு நிலா வந்து சண்டை போடுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்துட்டேன். ஸோ இவ்வளோ தூரம் ஓடி 2 வருஷம் கம்ப்ளைண்ட் பண்ணி யாருமே கம்ப்ளைண்ட் எடுக்காமல் எந்த பாலையில் கம்ப்ளைண்ட் எடுக்காமல் தாக்கெட்டில் வச்சு கடைசியாக எல்லாம் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் 2 வருஷம் சென்று பழகிட்டேன். மித்தாள் கொடுத்தா எடுக்கவும் மாட்டேன், கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஸோ எடுக்கலை. 2 வருஷம் சென்று நானும் பழகிட்டேன். ஸ்ட்ரெஸ் வந்து பழகிட்டேன். பழகினோன்னு பாலையில் தூக்கி போடுறாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஸோ இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு எல்லாம் இம்ப்ளான்ட் போட்டு விற்று வச்சுருக்காங்க. தேவையில்லாமல் பிள்ளைங்களுக்குலாம். ஸோ அன்றைக்கி வந்து எனக்கு எல்லாமே இந்த மீடியா தான். முக்கியமாக நம்ம தமிழோட நிகழ்ச்சி நம்மளோட படத்தில் எல்லாமே என்னை பற்றி இருக்குது. எல்லா படத்துலையும் என்னென்னு. அப்போ அன்றைக்கி வந்து நான் வந்து காட்டில் வாழ்ந்தனால பத்துஸ்புலோவில் புசன் துரியானில் காட்டு வழி போகிற பிள்ளை கவலைப்படாதே, காட்டுப்புள்ளி மாதிரி வழி மறைக்கும் கவலைப்படாதுன்னு. ஸோ இன்றைக்கி சொல்கிறாங்க, ஒரு சிங்கம் ஒன்று கவி கொண்டு போனால் நீ என்ன செஞ்சு என்ன மீப்பா. நான் பாயும் புலியா எனக்கு புரியல. எங்கே தப்பு நடக்குதுன்னு எனக்கு தெரியல. திடீர்னு சொல்கிறாங்க விடுதலை புலின்றாங்க, திடீர்னு சொல்கிறாங்க இப்படின்றாங்க, திடீர்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் எனக்கு வந்து இதில் வந்து யார் எது எவரு என்னான்னு எனக்கு தெரியாது. ஸோ என் பிள்ளைங்க ரெட்டை பிள்ளைங்க வந்து அவங்க சொன்னது ஜூனில் இல்லை ஜூலையில் தான் பிறக்கணும். அப்போ அந்த பாட்டு இருக்குல்ல, ஜூன் ஜூலை மாதத்தில் ரோசாப்பூ மாதத்தில் சூரியன் ஜூனியர் கையில் பிறப்பான். அதாவது மைனான்னு ஒன்று வந்து அது பேசுவாங்க, அது சொல்லுவாங்க. மைனானா வந்து சிங்கப்பூர் தேசிய பறவை மைனா. ஸோ யார் மேலே நான் பழிப்பட கிடையாது. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னோடய புக்தி வந்து, அதாவது என்னோடய தலையெழுத்து நான் எப்படி வந்து நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன தான் மாட்டிகிட்டு இருக்கேன். தலையெழுத்தை தேடணுன்னா படத்தில் தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ இப்போ தான் நான் படம் 8 வருஷமாக டிவி இல்லாமல் இருக்கிற டிவியை உடச்சி ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு குறைக்கிறேன். டிஸ்க்ரீஸ் பண்ணும்போது மேலே எழுதி என் வீட்டுக்கார் ஒரே குத்தா. அப்புறம் 2வது வாங்கி போட்டார். அதுவும் வந்து என் மகளோட பாய் ஃப்ரெண்டை அனுப்பி எங்களோட நாய் வந்து விரட்டவே இல்லை. அது விரட்டிச்சுன்னா சத்தம் கேட்கும். என் நாய் விரட்டிச்சு சொல்லி டிவியில் போய் உடச்சிட்டானா. எனக்கு புரியல. ஸோ 8 வருஷம் டிவி இல்லாமல் வாங்கின டிவிக்கு காசு, உடச்ச டிவிக்கு காசு, திருப்பி இவங்க உடைக்கிறாங்க. ஆனால் என் மேலே பழியப்படுறாங்க. இவங்க உடைக்கிறாங்க, என் மேலே பழியப்படுறாங்க. ஃபோனில் ஏதாச்சும் புக்தி இருந்துச்சுன்னா போட்டு அப்படியே பேசுகிற மாதிரி பேசி என் மகளும் அதோட பாய் ஃப்ரெண்டை அப்படியே பேசிட்டு போன தாங்களேன்னு நானும் என்னமோ சண்டைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டா விட்டுட்டேன். பேசிகிட்டு இருக்கும் அப்படியே போட்டு இந்த மாதிரி 2 டிபி. ஏன்னா உள்ளுக்கு வந்து ஆடியோ இருக்குது, உள்ளுக்கு வந்து நிறைய புக்தி இருக்குது, வீட்னஸ் இருக்குது, பேசின ஆடியோலாம் இருக்குது. ஸோ இதே மாதிரி நானும் ஒரு இடத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எனக்கு நடந்த கொடுமை, எனக்கு கட்டின திருட்டு பழி. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் 7 டிபி 8 டிபி யாருமே கண்டுக்கல. தெரியாத மாதிரி இவங்களே வந்து எல்லாமே எவ்வளோ போராடினேன். ஸோ இன்றைக்கும் அதுதான் செய்கிறாங்க. இப்போ வெளியே போனால் என்னை சம்மந்தப்பட்டவங்க அவங்கள்ட்டலாம் 7 டிபி 8 டிபி கிடச்சி திருப்பி நீங்கள் அனுப்பிவிட்டா கேட்பீங்களா? கேட்க மாட்டிங்களா? அதே மாதிரி தான் நானும். ஸோ எல்லா இடத்தையும் காமிச்சிட்டு திடீர்னு கூட்டாளி மீட்டப்னு சொல்லிட்டு நாகம்மா பெருமாள் இருக்காங்களே அந்த ஸ்டாண்டப் காமெடி அவங்க மகனை வந்து என் கூட்டாளி கிளம்பி இருக்குது. ஸோ மீட்டப் பழைய வந்து ஸ்டூடெண்ட்லாம் மீட்டப் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேருந்து கொண்டு போய் என் கூட ஆசிரமத்தில் வளர்ந்த ராஜேஸ்வரி கருப்பையா. ஸோ அதோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கிண்டர் அக்கௌண்ட்டு சசிகுமார் சுகுமார். ஸோ அங்கே போய் விட்டுட்டு எனக்கு தெரியாதுல ட்ராக்கை பற்றி கையில் மாட்டிக்கிறாங்க. அதாவது ட்ராக்கில் வந்து பூண்டோன்னு தான் எனக்கு தெரியும், இது இப்போ ட்ராக்குன்னு. அப்போ அந்த என்னடா கையில் மாற்றிக்கிறாங்க நிறைய நெக்ரோஸ் மென்தாரி ஃப்ளைட்டு நெக்ரோக்காரங்க நிறைய பேர். ஸோ கையில் மாற்றிக்கிறேன், என்னடா கையில் மாற்றிக்கிறாங்க இப்படி படுத்துக்கிறாங்க அப்படியே ஃப்ரீயாக ஒன்றுச்சா. அப்போ எனக்கு புரியல. அப்போ என் கூட்டாளி நாகம்மா வந்து அங்கே விட்டுட்டு ராஜேஷ்க்கு ஃபோன் அடிச்சு. அப்போ ராஜேஷ் சொன்னிச்சு அங்கேயே நில்லுங்க நான் வரேன்னு. ஸோ இதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு 15 நிமிஷம். பார்த்தோன்னே என்ன தெரியுமா, கொஞ்ச நாள் சென்றோடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்ச நாள் சென்றோடனே எப்படி போட்டிருக்காங்கன்னா பழி, அதாவது என் கூட்டாளி சுபா ராய் இருக்குல்ல அதோட வீட்டுக்காரி பராணி. ஏன்னா இவங்க வந்து நான் வந்தான் மீ சாப்பிட்டு குடும்பத்தோடு இருந்தது, இவங்களாம் வந்தாங்க. ஆனால் கடைசியாக சொல்கிறாங்க நான் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருந்தேன், பாய் ஃப்ரெண்ட் கூட தப்பு பண்ணிட்டேன்
கண்ட கதையும் சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ அதோட கேர்ள் ஃப்ரெண்டு சுபா நாயரோட லிஃப்ட்டில் வந்து மேலே ஏறுவாங்க. எனக்கு தெரியாது அதில் என்ன தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. எல்லாம் போகிறாங்க. சுபா போதுனா மேபி டேட்டிங்காக இருக்கலாம். ஏன் மித்த பிள்ளைங்கள அவர் கூட்டிகிட்டு போகிறாரு சொல்லிட்டு என்ன மேலே இருக்குன்னு பார்க்க போறியான்னு கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணி தாங்கி கை வைக்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், ஐயோ என்னை விடுங்க நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு. உடனே என்ன சொல்கிறாரு, இவ்வளோ பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வீட்டில் வந்து ஃபோன் அடித்து 100 வழிக்கு வாங்க கல்யாணம் பண்ண முஸ்லீம் இவங்க வந்து ஒரு மோட்டரில் ஏற்றி விட்டு செக்ரி பஸ்க்கு ஏற்றி விட்டு இவங்க தான் என் மாமியார் நம்பர் கொடுத்தாங்க. ஃபோனு என் வீட்டுக்கார் கூட போகிறேன்னா இவங்க ஏற்றி விட்டாங்க. ஸோ 2 நாளில் வந்து 100 வழிக்கு வாங்க, 200 வழிக்கு கஸ்தூரி அனுப்புங்க. அதாவது ரொம்ப இடமாக அசிங்கமாக ஏற்கனவே பண்ணிட்டு வந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. குழந்தை இருக்கான், சின்ன குழந்தை, கல்யாணம் பண்ணாமல் ஏதோ ஒரு பாஸ்போர்ட் ப்ராப்ளம் வந்து கேளுக்கு வந்திருக்கான், கல்யாணம் பண்ணல என் மாமியா. ஸோ அசிங்கம் பண்ணி வந்திருக்கு, எல்லாம் தப்பையும் பண்ணிவிட்டு எல்லா நாட்டு வழியை பண்ணிவிட்டு உங்கள் அண்ணனை மைக்கிடுச்சு காடி பணத்தை பார்த்து அப்படின்னாங்க. ஸோ என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. அதே மாதிரி ரொம்ப பிரச்சனைன்னு இந்த சுப்பா நம்பரில் தான் சுப்பா வந்து அவங்களாம் வந்து என் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா வந்து மிர்சிங்கில் வந்து இந்த சிறுந்தியில் இருக்கான்னு சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு போனேன். கஞ்சியில் வெள்ளை கலர் வந்தாங்க. அப்புறம் இன்னொன்று ரஜினானு அது வந்துச்சு. அது என்னமோ இங்கே உள்ள பிரான்ச். அது வந்து ஏதோ ஒரு செக்யூரிட்டியில் வந்து மேனேஜராக இருக்குது. ஸோ அங்கே உள்ள பிரான்ச் வந்து இங்கே ஒரு வாரத்துக்கு வேலை அனுப்பிக்கிறேன்னு சொல்லி இங்கே வந்துச்சு. ஸோ அது ஒரு வாரம் வந்துட்டு போயிடுச்சு. அப்புறம் ராஜேஷ்னு சொல்கிறது அது வந்துச்சு. வந்துட்டு என்னன்னு கேட்டால் என்னமோ கூட்டாளியாக பிரெயின் டியூமராக அவங்கள மீட்டப் பண்ணி வந்துச்சான், சாக போகிறானா. ஸோ இதையும் போய் தெரியல உண்மையா இல்லைன்னா நான் பப்பு இந்த மாதிரி ஒரு ஆளாக ஏமாத்துறேன். அதை கேட்டபடி நான் பார்த்தபடி அப்படி இருந்துச்சு. ஆனால் உண்மையாவா ட்ராமாவாக எனக்கு தெரியாது. ஸோ அது வந்துச்சு. அதுவும் அப்படி தான். திடீர்னு என் வீட்டுக்கார் வந்து எப்போதுமே 8 மணிக்கெலாம் தூங்கிடுவார். நானே படுத்திருக்கேன். திடீர்னு போயிட்டு வராரு. நானும் பெசாமல் விட்டுட்டேன். அது வந்துருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன் லாக் பண்ணிவிட்டு படு அப்படி சொன்னோன்னே தெரியல. நான் சொன்னேன் லாக் பண்ணிவிட்டு படு, ஒரு நேரம் போல் இருக்காது அப்படி சொன்னோன்னே என்னாச்சு தெரியல. லாக் பண்ணிவிட்டு படுக்க சொன்னால் படுக்க வேண்டியது. நான் அப்போ யார் வந்து என் வீட்டுக்காரை விரட்டி செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் போனாரா, இவர் காலையில் வேலைக்கு போனோன்னே ஏஞ்சி சொல்லுது, என்னக்கா மாமா நீங்கள் கொடுக்குறதே இல்லை, அதனால நீ எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு. நான் சொன்னேன் அதை லாக் பண்ணிட்டு பாடி. ஆம்பளைங்களாம் ஒரு மாதிரி இருக்க மாட்டாங்க. இதில் வேற நம்ம வந்து பொம்பளைங்க வந்து எப்படி தான் மட்டமாக ஒரு வீட்டுக்கு போகும்போது எப்படி பேசுவோம், நம்மளோட வந்து ப்ரெஸ்டேஜை காப்பாற்றிக்குவோம், ஸ்டேட்டஸை. ஸோ இது வந்து அப்படின்னா அசிங்கமாக அவங்க அப்படி பேசுறதுனால அதையும் பேச விட்டுட்டு நான் அப்பயும் ஏசினேன். வந்தியா உன்னோட ஸ்டேட்டஸை நீ காப்பாற்றிக்கும், இந்த மாதிரிலாம் பேசாத ஆம்பளைங்க மண்ணுக்கு ஒரு நேரம் போல் இருக்காதுன்னு. ஸோ என் வீட்டுக்காரை விரட்டி அப்போது சொல்லிட்டு காலைல சொல்லிச்சு, மாமா வந்து அக்கா ஒழுங்காகவே கொடுக்குறதில்ல பார்க்குறதில்ல, நீ எனக்கு தெரியாது. என் வீட்டுக்காரர் அந்த மாதிரி செய்ய மாட்டார். ஸோ சொல்லி கொடுத்ததா என்னான்னு தெரில. ஸோ அடுத்தது என்ன நம்ம சொன்னாங்க, கூட்டாளி வந்து வீட்டுக்கு தங்க வந்தால் நான் வந்து என் புருஷனுக்கு நான் கூட்டி கொடுத்தேன். ஸோ அந்த ட்ராக்கு அந்த இது நெகுரோட மென்தாரி ஃப்ளாட்டு கொஞ்ச நாள் சென்றோன்னே வந்து சுபாவோட வீட்டுக்காரி ஃபோன் அடிச்சு, மென்தாரி ஃப்ளாட்டுக்கு நீ ராஜேஷ் வீட்டுக்கு போயிட்டு தங்கினு தானே. ஆமான்னு நான் நான் ராஜேஷ் வீட்டுக்கு அங்கே மென்தாரி ஃப்ளாட்டுக்கு போகும்போது அது சொன்னிச்சு என் வீட்டுக்காரு, நல்லா பெரிய கேங்ஸ்டர் மாதிரி தான். ஸோ அந்த அருவானா மீன் இருக்குல்ல, கோல் அருவானா அதெல்லாம் இருக்குது. ஸோ நான் கேள்விப்பட்டது, அவங்க சொன்னது அவன் வந்து பெரிய மாஃபியா தொக்கானா இருக்கான், பெரிய மாஃபியா அப்படின்னு. நான் எதுவுமே கண்டுக்கல. பார்த்தா என் மேலே பழைய போட்டு நீ வந்தனால தான் அங்கே வந்து போலீஸ்காரன் பூந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டானுங்க. பிடிச்சி ராஜேஷோட வீட்டுக்காரையும் அவன் பெரிய கேங்ஸ்டரு மாஃபியா. அப்போ அவனுக்கு வந்து அவன் வந்து அவன்கிட்ட கேட்டான், அது என்ன வந்து ஸ்பாயா, அதனால தான் நான் மாட்டினேன் அப்படி இப்படின்னு வந்து என் விரட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ ஒன்னால தான் வந்து அவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க, இவன் ராஜேஷ் புடிச்சலாம் மாட்டிக்கிட்டான்னு செம்ம ஆத்திரத்தில் இருக்கான் அப்படின்னு என் மேலே பழியப்படுறாங்க. ஏன் இவங்களுக்கு இந்த வேலை வந்து காமிச்சது இங்கே ட்ராக்கு அங்கே ட்ராக்கு, இங்கே திடீர்னு பார்க்க போனால் லஞ்சத்தை வாங்கிட்டு மூடி மறைச்சி. நான் ஒரு அப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியாது.
ஸோ இன்றைக்கி பிள்ளைங்கள தனித்தனியாக இம்ப்ளான் போட்டு தனித்தனியாக இம்ப்ளான் போட்டு தனித்தனியாக 4 வயசில் என் குழந்தை அவனை சின்ன பிள்ளைங்க வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என் பிள்ளைங்க 4 வயசு ஒளிஞ்சு விளையாடுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க மனைவி இறந்தோன்னு குழந்தை பொம்பளை 3வது வீட்டில் தான் சேவாய்க்கு இருந்திருந்தாங்க. ஒளிஞ்சு விளையாட சொல்லிட்டு மாற்றி ஒளிஞ்சு இது ஐடென்சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வெளியே வச்சுட்டு ஒரு ஆளை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு, ஸோ குழந்தை பிள்ளைங்க தானே நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லிட்டு அங்கே வந்து இந்தோனேஷியா கரிச்சி பின்னு இருக்கா மாயாங் சாரின்னு மேடான்னு வந்து நினைக்கிறேன், மேடானா இல்லை எதுன்னு தெரில வந்திருந்தா. ஸோ நான் வந்து அதாவது நானும் வளர்த்த பையன்தான், குழந்தை பையனாக இருந்தாலும் நான் வளர்த்த பையன் தான். அவன் வந்து எனக்கும் வந்து பிள்ளை தான், அம்மாவும் இல்லை. ஸோ தாய் மனசு குளிர மாதிரி ஏதாச்சும் கூட ஏசிருந்தாலும் பரவாயில்ல. நான் சொல்கிறேன், ஏன் சத்தி அந்த மாதிரி பண்ணினேன், எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்போ உடனே வந்து அந்த இந்தோனேஷியா கரிச்சி வந்து அவன் 12 வயசு தானே, சின்ன பிள்ளை தானே, ஏன் சின்ன பையன் தானே, இதை போய் பெருசாக்குறையா இப்போ வந்து அவன் அடி வாங்கணுமா? நான் சொன்னேன், அப்படி பேசாது பிபி, உனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் தெரியும், உன் பிள்ளையாக இருந்தால் அப்படி சொல்லுவேன். சத்தியா வந்து நாங்கள் இதுங்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளைலேருந்து வளர்க்குறேன், எனக்கும் மகன் தான். ஸோ எனக்குன்னு வலிக்காது அப்படின்னு. அப்போ நீ வந்து குடும்பத்தில் சண்டை முட்டி இந்த பிள்ளைங்களாம் அம்மா இல்லாத பிள்ளைங்க வந்து அடி வாங்கி அதில் வந்து நீ சந்தோஷப்படு. ஸோ இப்படி தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இம்ப்ளான் போட்டு தேவையில்லாமல் என் கூட இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. டிவோர்ஸ் பண்ணாலும் ஒன்றா தான் இருந்தோம். வேணான்னு சொல்லி வேணுமனுக்கு நல்லா இருந்த குடும்பத்தில் ஆளை அனுப்பி மாவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் அனுப்பி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து எல்லாம் வந்து நம்பருக்கு அனுப்பல. 2 நாளில் வந்து காலில் விழுந்து அழுகுறோம், போகாதீங்க போகான்னு சொல்ல கேட்காம இன்றைக்கி என் கூட இருக்கிற வரைக்கும் ஒரு தப்பு ஒரு பிரச்சனை நடக்கலை. அங்கே போனோன்னா ஆளுக்கு தனித்தனியாக இம்ப்ளானை போட்டு என் மகனை வந்து கே கூட அனுப்புகிறாங்க, சீசா அடிக்க வைக்கிறாங்க. அங்கே மகளை வந்து பொந்தைங்க அடித்து கையை பிடிச்சிட்டு வேற ஆள் கூட போகுது. ஸோ அது முன்னுக்கெலாம் வந்து என் பிள்ளைங்களை யார் விரட்டி செய்கிறாங்கிறதில்ல. அங்கேருந்து வந்து விநாயகரன் கூட சண்டை போடுங்க, விநாயகரன் அடிச்சுட்டான் போய் குத்துங்க எத்துங்க. அப்புறம் வந்து அப்பா நகை இங்கே தான் இருக்குது அப்படி அவங்க அப்பா இல்லாத நேரத்தில் கணக்காக ரூம்பை போய் திறந்து காமிக்கிதுங்க. இதே மாதிரி தான் நான் ராதிகா வீட்டுக்கு போகும்போது சுபா நாயர் ராதிகா நாயர் அது சுஜியோட பரசத்துக்கு போகும்போது நான் பூக்களை வச்சுருந்தேன் 2 கிலோ பூ மேலே கூட்டிகிட்டு போய் நகை அப்படி காமிக்கிது. நான் சொன்னேன் இங்கே எடுன்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கிட்டேன். ஸோ எல்லா இடத்துலையும் திருட்டு பழி போடுறாங்க. இவ்வளையும் தின்னுபிட்டு இல்லாத ஒன்றை தின்னுபிட்டு அப்பா வந்து விற்றுட்டாரா, இது என்னது இதில் வட்டி வாங்கிட்டாரா, வட்டி வாங்கினதுக்கு வந்து விற்றுட்டாரா பிள்ளைய, இதெல்லாம் போய் எஸ்டேட்டில் போய் கேட்டு பாருங்கள். எங்கள் அப்பா அந்த மாதிரி ஆளானு கோல்ஃபீல்டு எஸ்டேட்டில் போய் கேட்டு பாருங்கள், கொலை சொல்லுங்க. ஸோ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியல. இன்றைக்கி என்கிட்ட இங்கே வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு ஆளுக்கு ஒரு பக்கத்து இந்த மக்களை இங்கே வச்சுக்கிட்டு இந்த 2வது பிள்ளை பாய் ஃப்ரெண்ட் ப்ராப்ளம், அதாவது ஒன்றா இருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா எல்லாத்துக்கும் நாடகம் தெரியுது. எல்லாத்துக்கும் வந்து அது பாய் ஃப்ரெண்ட் கூட ரேம் பண்ணுது, பொந்தையம் பண்ணுறது, முன்னுக்கு வந்துக்கிட்டு அவங்க அப்பா அன்றைக்கின்னு இல்லை வந்து இது பண்ணிக்கிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரக்கிட்டே பெரிய சண்டை, கண்ணாடிக்கு என் மகளோட கீழே வந்துட்டு சொல்லிட்டு எடுக்கிற கட்டியும் அந்த பையன் மகளோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது இவங்க எல்லாத்துக்கும் பிளான் தெரிஞ்சு தான் இவங்க செய்கிறாங்க. கண்ணாடியை குனிஞ்சி எடுக்கிற கட்டி கோடு போட்டான். அப்போ அவங்க சினிமா, அதாவது என் வீட்டுக்காரு அவங்க மாமா பொம்பளை பேரக்காரங்க, உனக்கு வந்து உன் பையன் முக்கியம் இல்லை, உன் புள்ளியோட பாய் ஃப்ரெண்ட் தான் முக்கியம், அது இதுன்னு பேசி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்தோடனே உடனே என்னென்னமோ பேச பாலாய்க்கு போயிட்டு அதை போய் இதை போய் கடைசியாக காலில் விழுந்து அழுகுறேன், போகாதீங்க எனக்கு நான் வந்து அனாதனால என் பிள்ளைங்க என் குடும்பம் அப்படி இப்படின்னு போய் சொல்லி அதை செஞ்சு இதை செஞ்சு விரட்டி சைன் வாங்க வச்சுட்டாங்க. வச்சுட்டு இருக்கிற குடும்பத்தையும் டிவோர்ஸ் பண்ணாலும் ஒன்றா தான் 2 வருஷம் 3 வருஷம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி குடும்பத்தை வெளியே அனுப்பி காலில் விழுந்து அழுகுறேன் கேட்காம 2 நாளில் பிரித்து சின்ன பிள்ளைங்க நிறைய சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் இடையில காடி சொத்து காசு சம்பளம் கூட்டு கட்டுறது இதெல்லாம் நம்பர் அடிக்கும். நம்பர் அடித்தாலும் என்கிட்ட இருக்காது, ஏமாற்றி வட்டிக்கு வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க. பேராக்காரங்களும் ப்ளஸ் இங்கே உள்ள மாஃபியாவை யார் பூட்டி விட்டாங்களோ அவங்களும். ஸோ கொடுக்குற மாதிரி தான் எல்லாத்துக்கும் அடிக்கிற மாதிரி எனக்கும் அடிக்கும். ஆனால் என் கையில் தங்காது, எடுத்துருவாங்க. ஸோ எடுத்துகிட்டா நான் என்னத்துக்கு வந்து காசு கொடுக்கணும்? அது நம்பர் வந்து எல்லாத்துக்கும் வந்து பொதுவாக இல்லையா? இப்போ அடிக்குதுன்னா எல்லாத்துக்கும் அடிச்சுன்னா காசு கொடுத்து தான் அம்மா. ஸோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்கி அந்த பொய் இந்த பொய் திருடிட்டேன் அது இதுன்னு நீங்கள் எல்லாம் திருப்பியும் ஒரு ஆள்கிட்ட நான் எத்தனை வாட்டி இப்போ கேட்குறது நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி வெளியே போனால் இது கேட்கணுமா அது கேட்கணுமா அப்படின்னு எத்தனை வாட்டி கேட்குறது? ஒரு பொம்பளை வந்து ஒரு வாட்டி கேட்கலாம், 2 வாட்டி, ஒரு பிரச்சனை ஒரு இடத்துல வந்து ஒரு வாட்டி கேட்கலாம். இந்த மாதிரி எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது. கேட்கும்போதெல்லாம் வந்து பதில் சொல்ல, இங்கே சூடாக கொடுக்கும்போதெல்லாம் பதில் சொல்ல. இன்றைக்கி வந்து எங்கே போகணுன்னு தெரில.
இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவும் அங்கே தான் சுத்தார், எங்கள் அம்மாவும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. பத்துக்கு எப்போ இருக்கும் எங்கள் முருகர் கோயிலில் போய் ஒரு ஃபோட்டோ ஒன்றா வச்சு 4 அர்ச்சனை மட்டும் ஒரு ஃபோட்டோ 5 வழி, 4 ஃபோட்டோக்கு 20 வழின்றாங்க. எங்கள் கோயிலில் கூட காசு இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுட்டு நான் அப்பயே சொன்னேன் போகாதீங்க போகாதீங்கன்னு. கணக்காக கோவிட் வந்துச்சு. அவர் போய் சிங்கப்படம் தங்கிட்டார். இங்கே பிள்ளைய பிடிச்சிட்டானுங்க. பிள்ளைங்கள தனியாக விட்டுட்டு போயிருக்காரு. இங்கே நான் சமைச்சு எல்லா வேலையும் பார்த்தாலும் இதை எல்லாத்தையும் செஞ்சு அங்கே போய் தனியாக ஒரு சேவாக்கி எடுத்துகிட்டு வீடு 1000 வெள்ளி வந்து அவங்க அத்தை பொம்பளைக்கு பேரக்காரங்களுக்கு 1000 வெள்ளி கொடுத்துட்டு ஒரு சமைக்கிறதுக்கு உண்டு. ஸோ கேட்பார் மேய்ப்பாரில் ஒரு அப்பா கோவிட்டில் இருக்காது. ஸோ போய் அதாவது ஆதாரத்தோட பொந்தைங்க அடிச்சது சுற்றினது இதை போய் ஆதாரத்தோடு கேட்க போனால் பார்க்குறதுக்கு விட மாட்டாங்க. ஒரு தாய் வந்திருக்கேன் என்னத்துக்குன்னு. ஸோ என் கூட இருக்கிற வரைக்கும் எனக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வந்து இவனுங்க காசுக்காது இங்கே என்ன வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த என் மக இருக்குல்ல இப்போ அதாவது அப்பயும் பாலையில் விட்டுட்டு கேட்டாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா இந்த குடும்பம் அதாவது சொல்லியிருக்காங்க. ஆனால் நல்லா என் இம்ப்ளானுக்கு தெரியும் யார் கஷ்டமாக இருக்கோ அவங்கள தான் வச்சு பார்த்துருக்கேன். நான் வந்து நிறையா நாய்க்கார பிள்ளைங்க கிறிஸ்டின் பிள்ளைங்க தமிழ் பிள்ளைங்களாம் வச்சு பார்த்துருக்கேன் வீட்டில் 15 வயசுலாம் மாதமாக. ஸோ நான் என்ன நினச்சேன்னா எல்லாத்திலையும் சண்டை போட்டுருச்சு இது என் மகன். 2வது இப்போ விட்டா என்ன பண்ணோம் இப்போ போர்டிங் ஸ்கூலில் விட சொல்கிறாங்க பாலையில் விட்டா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது இந்த இம்ப்ளானுக்கு தெரியும் நான் கஷ்டம் உள்ள பிள்ளைங்க தான் பார்க்க முடியாத பிள்ளைங்க தான் எடுப்பேன்னு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பாலையில் விட்டு நான் கூட்டிகிட்டு வந்தோடனே நீங்கள் வந்து நாங்கள் வேணுமா அது வேணுமா நாங்கள் வேணும்னா அதை போய் விட்ருங்க பாலையில் போர்டிங் ஸ்கூலுக்கு போட்டோம் இல்லைன்னா எங்களை விட்ருங்க நீங்கள் அதை வச்சு பார்த்துங்கன்னு. ஸோ எனக்கு தெரியும் கஷ்டம்னு. ஸோ என்னோடய வாழ்க்கை அனாத வாழ்க்கையை டிவோர்ஸ் பண்ணாலும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கையை இந்த பிள்ளையை வச்சு இந்த மாஃபியா வச்சு இந்த கவர்மெண்ட் வந்து பிரித்து அதோட காசு சாப்பிட கூட காசு இல்லை. 4 இடத்துல 5 இடத்துல வேலை செஞ்சாலும் அந்த காசு இந்த காசு இந்த மகளை வச்சு 30,000-40,000 வழி ஏமாற்றிட்டாங்க. ஸோ போகிறதுக்கு நான் பயப்படல, எங்கேயும் போகிறதுக்கு நான் பயப்படல. எங்கே போனாலும் அடி காசை பிடுங்கிக்கிட்டு மட்டமான பேர் அண்ணன்னு சொல்லுவேன். கூட்டலையோட பாய் ஃப்ரெண்டு அண்ணன் கூப்பிட்றது. நான் சொல்கிறேன் சொல்லுங்கண்ணே நீங்கள் வந்து வந்தான்மைக்கு ஓடு போடுறது நான் குடும்பத்தோட தானே இருந்தேன். இங்கே வந்து அசிங்கமாக கல்யாணம் பண்ண வந்து ஃபோன் அடித்து பேசுகிறானுங்க. என்னமோ நான் வந்து அப்பயே வந்து எல்லாமே வந்து கை வச்சுட்டாங்களாம் அப்படின்னு. ஆமாம் நான் தான் கை வச்சுட்டேன். நான் சொன்னேன் நான் கையை எடுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு உண்மையாக சொல்லுங்கள், என் வாழ்க்கை வந்து இங்கே ஊஞ்சல் அடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ யார் செஞ்ச தப்பு ஏன் வந்து என் குடியை கெடுக்குறாங்க? இவங்களுக்கு என்ன வேணும் சொத்து இருக்குன்னு தெரியும், அதுக்குன்னே நீ வந்து ஒரு பொம்பளை பிள்ளை குடியை கெடுத்து வாழ விடாமல் இந்த மாதிரி செய்யலாமா? யாருக்கு இதுக்கு சம்மந்தம்? ஸோ இன்றைக்கி அங்கேன்றாங்க இங்கேன்றாங்க. நான் யார் மேலேயே பழைய போட விருப்பம் இல்லை. யாரோட கேஸு யாரோட இது. ஸோ சிங்கப்பூருக்கு வேலை தேடிட்டு போனார் ரெஃபரல்ஸில் சாங்கி ஏர்போர்ட்டில். அங்கே போய் செக் பண்ணோன்னே எனக்கு ஹெச்ஐவி அப்படின்ட்டாங்க. அதாவது என் கூட அப்போ தான் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் என் வீட்டுக்காரி. அப்பயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹெச்ஐவின்னு சொல்லிட்டாங்க. ஹெச்ஐவின்னு இது எந்த நர்ஸு அதாவது சிங்கப்பூர் நர்ஸுன்றாங்க இதுன்றாங்க யார் கொலாபரேஷன் எனக்கு தெரியாது. ஒரே நாளில் போனோன்னே ஹெச்ஐவினாங்க. அன்றைக்கி போயிட்டு மெடிக்கல் எடுத்துனது முடியெல்லாம் கொட்டுமா. அன்றைக்கி சிங்கப்பூர்லேருந்து வரும்போது முடியெல்லாம் அப்படியே எப்போதுமே கொட்டாது. பிள்ளைங்க பிறந்து கொஞ்சம் கொட்டினுச்சு. அப்படி பேத்துக்கிட்டு கொட்டுது. போன அன்றைக்கே ரத்தம் கொடுத்துட்டோம். ஒரு வாரம் சென்று வர சொன்னாங்க. ஹெச்ஐவின்னு சொன்னோன்னா அன்றைக்கி வரும்போது இப்படி கொத்தாக கொடுத்துது தான். ஸோ இந்த இம்ப்ளான் அப்படி தான் உடம்புல சீக்கிரம் இருக்காது. ஆனால் இவங்க சாவடிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது என்னென்ன செஞ்சாங்கன்னு நம்ம ஆளுங்களாம் என்னென்ன பார்த்துருக்கேன் என்னென்ன செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்தது நான் வரேன்.